இந்த ஸ்திரீ 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறாள். ஆனா 18 வருஷமா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கா. 18 வருஷமா டெய்லி என்ன பண்றா? மெசேஜ் கேட்கிறா, பிரேயர் பண்றா. ஆனா இவன் எதுல இருக்கா? பிசாசுடைய கட்டுல இருக்கா. இயேசு அன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இயேசு அன்னைக்கு எதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? நான் சொல்றேன், நிச்சயமா அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. தேவனுடைய ராஜ்யம் சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாம் பார்க்காது. இங்க தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கித்து அந்த இடத்த இயேசு சுத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்திரீ கட்டப்பட்டிருக்கிறாள் பிசாசால. அவள் கூனியா இருக்கிறாள். அவளால நிமிர முடியல. கூனியா இருந்துகிட்டே செய்தி கேட்டிருக்கா. கூனியா இருந்துகிட்டே ஜெபம் பண்ணியிருக்கா. 18 வருஷமா அவள் நிமிரவே இல்ல. கூனியாவே இருக்கா. இயேசு பார்க்கிறாரு, இவ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்திருக்கிறா. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்ததுக்கு பின்பாகவும் அவள் கூனியாதான் இருக்கா. ராஜ்யத்தை குறித்து மெசேஜ் கேட்டுட்டேங்க, என் பிரச்சனை மாறிடுமா? நான் சொல்றேன், ராஜ்யத்தை குறித்து மெசேஜ் கேட்கறதுனால உங்க பிரச்சனை மாறிடுமானா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா அந்த மெசேஜை நீங்க அப்ளை பண்றது செகண்ட் ஸ்டெப். லூக்கா 13:16. லூக்கா 13:10 நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இப்போ இயேசு வந்து இந்த ஜபாலயத்துல ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரசங்கம் பண்ணிருப்பாரு இயேசு ஓய்வு நாள்ல? நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள் எல்லாமே பார்த்தா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் என்ன பண்ணிருப்பாரு இயேசு பிரசங்கம் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா அதுதான் அவருடைய முக்கியமான மிஷனா இருந்துச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் போற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்றாரு. தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதை போல இருக்கிறது, அதை போல இருக்கு, இதை போல இருக்குன்னு என்ன பண்றாரு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி எல்லா இடத்துலயும் அதை மெயின் போக்கஸா வச்சு என்ன பண்ணுவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு. இந்த இடத்துல ஒரு ஸ்திரியை பார்த்து என்ன பண்றாரு, ஜபாலயத்துல இருக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து அவளை சுகமாக்குறாரு. சுகமாக்கிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியை, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தம் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 14 வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜபாலய தலைவர்கள் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். நிறைய பேர் சர்ச்சுக்கு போறீங்களா? இந்த மீட்டிங் வர எல்லாரும் என்ன பண்றீங்க? வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறீங்க, பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றீங்க. ஆனா உங்க சரீரத்துல என்ன இருக்கு? வியாதி இருக்கு. இல்ல வியாதி இல்லைன்னா ஏதாவது பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, இல்ல ரிலேஷனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையே இல்லாத மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரு. ஆனா நான் சொல்றேன், பிரச்சனையே இல்லாத மனிதர்களா நம்மளால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். எப்படின்னா, இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி பிரச்சனையை மேற்கொண்டு பிரச்சனை இல்லாத மனிதர்களாய் நம்ம வாழ முடியும். ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அறிந்திராதவர்களா இருக்கிறபடினால நம்ம வார வாரம் சர்ச்சுக்கு போறோம், பைபிள் ஸ்டடிஸ் எல்லாம் அட்டன் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணிருக்கா? ஜபாலயத்துக்கு வரா. எத்தனை வருஷமா? 18 வருஷமா. இந்த ஸ்திரீ 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிறாள். ஆனா 18 வருஷமா சர்ச்சுக்கும் வந்துகிட்டு இருக்கா. 18 வருஷமா டெய்லி என்ன பண்றா? மெசேஜ் கேட்கிறா, பிரேயர் பண்றா. ஆனா இவன் எதுல இருக்கா? பிசாசுடைய கட்டுல இருக்கா. இயேசு அன்னைக்கு வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இயேசு அன்னைக்கு எதை பத்தி பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? நான் சொல்றேன், நிச்சயமா அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. தேவனுடைய ராஜ்யம் சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாம் பார்க்காது. தேவனுடைய ராஜ்யம் டைமிங் பார்க்காது. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அதெல்லாம் பார்க்காது. தேவனுடைய ராஜ்யம் டைமிங் பார்க்காது. இங்க தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கித்து அந்த இடத்த இயேசு சுத்தி பார்க்கிறாரு. சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்திரீ
கட்டப்பட்டிருக்கிறாள் பிசாசால, அவள் கூனியா இருக்கிறாள், அவளால நிமிர முடியல. கூனியா இருந்துகிட்டே செய்தி கேட்டிருக்கா, கூனியா இருந்துகிட்டே ஜெபம் பண்ணியிருக்கா. 18 வருஷமா அவன் நிமிர்ந்தவே இல்ல, கூனியாவே இருக்கா. இயேசு பாக்குறாரு, இவ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்திருக்கிறா. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்ததுக்கு பின்பாகவும் அவள் கூனியாதான் இருக்கா. ராஜ்யத்தை குறித்து மெசேஜ் கேட்டுட்டேங்க, என் பிரச்சனை மாறிடுமா? நான் சொல்றேன், ராஜ்யத்தை குறித்து மெசேஜ் கேட்கறதுனால உங்க பிரச்சனை மாறிடுமானா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா அந்த மெசேஜை நீங்க அப்ளை பண்றது செகண்ட் ஸ்டெப். உண்மைதானே? யாக்கோபுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி என்ன இருங்க, செய்கிறவர்களாய் இருங்கள். கேட்டுட்டு அப்படியே போறவன் எப்படி இருக்கானா? கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அப்படியே போறவனா இருக்கானா? உண்மைதானே? அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இயேசு கிறிஸ்து திருவசனத்தை பிரசங்கிக்கிறவராய் மாத்திரமல்ல திருவசனத்தின்படி செய்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை நிறைய பேர் எழுப்புறாரு. எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்றாங்க, திருவசனத்தை பிரசங்கிக்கிறாங்க, ஆனா அதன்படி செய்யல. உண்மைதானே? ஹீலிங் பத்தி பேசுவாங்க, ஆனா யாருக்கும் ஹீலிங்காக பிரேயர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதை வெளிச்சம் இல்ல, அதனால பண்ணாம போயிருக்கலாம். சில ஊழியக்காரங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது ஹீலா இருந்தம்பி, கூப்பிட்டு எல்லாம் கை வைக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு விசுவாசத்துல இருப்பாங்க. அவங்கள நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, ஹீலிங் பத்தி பேசுறீங்கல்ல, அப்போ ஹீலிங்காக வர்றவங்களுக்காக ஒரு கை வச்சு பிரேயர் பண்றதுல என்ன இருக்கு? அதுக்காக ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கலாம்ல எக்ஸ்ட்ராவா. ஆனா ஹீலிங்காக பிரேயர் பண்ணாத நிறைய விசுவாச ஊழியக்காரர்களுடைய மெசேஜஸ் எல்லாம் கேட்டும் நான் வளர்ந்திருக்கேன். அவங்க ஹீலிங்காக பிரேயர் பண்ணாதீங்கலாம் சொல்லல. நான் பிரேயர் பண்றதை விட உன் விசுவாசத்துல என்ன ஹீல் ஆகுறது தான் பெஸ்ட் அப்படின்றாங்க. அது ஒரு பெஸ்ட் வே, சரிங்களா? ஆனா இந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம போய் செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு. இயேசு பாக்குறாரு அந்த ஸ்திரிய, இவ என்ன பண்ணிருக்கா, ராஜ்யத்தின் செய்தி இன்னைக்கு கேட்டுட்டா, ஆனாலும் அவ கூனியாதான் இருக்கா அப்படின்ட்டு அவளை போய் என்ன பண்றாரு, எழுப்பி அந்த விஷயத்துல இருந்து அவளை என்ன பண்றாரு, கட்ட விழுக்கிறாரு. அவளை பிடித்து வைத்திருக்கிற அந்த பிசாசை விரட்டி விடுறாரு. அவளை ஹீல் பண்றாரு. ஹீல் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. இங்க பாருங்க, இயேசு 14, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால் ஜப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாட்கள் உண்டு, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செயலாகாது என்றார். ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறதுனால நீங்க ஓய்வு நாள்ல எல்லாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு ஜப ஆலய தலைவன் சொல்றான். ஆனா இயேசு சொல்றாரு, தம்பி, ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்துக்கு தான் ஓய்வு நாள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓய்வு நாள், ஓயாத நாள், ஓஞ்சு போன நாள் எந்த நாளும் கிடையாது. சொல்லுங்க, ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் ஓய்வு நாள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓய்வு நாளே கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் 24/7 எப்பொழுதும் இயங்கி கொண்டே இருக்கிற ராஜ்யம். இன்னொன்னு, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. ஆதியாமத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டு ஓய்வு நாள் உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஓய்வு நாள் அந்த 6 டேஸ் உண்டாக்கிட்டு ஆதாம் ஏவாளை உண்டு பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் டேவே ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன இருக்குன்னா ஓய்வு நாளா தான் இருக்கு. ஆதாம் ஏவாளுக்காக தான் ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்காக ஆதாம் ஏவாள் இல்ல, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த ஓய்வு நாள் எதுக்கு? மனிதனுக்காக தான். ஆனா இதை நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவருக்காக ஓய்வு நாள். நான் சொல்றேன், ஆண்டவருக்காக ஓய்வு நாள் இல்லைங்க, உங்களுக்கும் எனக்காகவும் தான் ஓய்வு நாள். ஆண்டவர் ஓய்வு எடுத்தார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் என்ன போய் தூங்கிட்டாருன்னு அர்த்தமா? அவர் செய்ய வேண்டியதை எல்லாமே செஞ்சுட்டு அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தார். அதுதான் ஆண்டவருக்கு ஓய்வு நாள். நான் சொல்றேன், நீங்க 6 நாள் செஞ்சீங்கல்ல, அந்த எல்லா காரியத்தையும் 7வது நாள் ரசிச்சு, ஆஹா செம்மையா இருக்கே, ஆண்டவர் இந்த 6 நாளும் நம்மளை எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்காரு, இந்த 6 நாள் நம்மளை எவ்வளவு சூப்பரா வச்சிருந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு ஆண்டவரை ரசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் ஓய்வு நாள். அந்த 6வது நாள் நீங்க சரீரத்துல ஒரு வியாதியோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓய்வு நாள் கிடையாது. அது உங்களுடைய கட்டின் நாள். கட்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 6வது நாள் நீங்க ஒரு ஃபீவர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கட்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். சாரி, அந்த 7வது நாள் நீங்க ஒரு ஃபீவர்ல இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கட்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 7வது நாள் ஓய்வு நாள்ல
நான் சொல்றேன், நீங்க என்னைக்குமே கட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் 24/7 இயங்கி கொண்டிருக்கிற ஒரு ராஜ்யமா இருக்குது. இந்த ராஜ்யத்தின் செய்தியில முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றார் இயேசு. 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. இவள் யாரா இருக்கிறாளா? ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாள். சொல்லுங்க, இவள் யாரா இருக்கிறாள்? ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாள். அந்த வசனத்தை வாசிப்போம். 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். சொல்லுங்க, ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்தானா, ஆபிரகாமின் குமாரனா இருந்தானா நாம கட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் குமாரனாக இருந்தால் நான் கட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்தால் நான் கட்டிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? கட்டிலையும் இருக்க தேவையில்ல, கட்டிலையும் இருக்க தேவையில்ல. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில நீங்க இருக்கலாம். தலை குனிந்து இருக்க வேண்டிய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கூனிக்கு எவ்வளவு காசு இருந்தாலும், அந்த பணக்காரியான்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றேன், அவ இவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தான் இருந்திருப்பா. தலை குனிந்த நிலை. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு அந்த கூனி மாதிரி பிசிக்கலா நீங்க கூனியா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி கூட இருந்து இந்த மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை உண்டானதுனால பிசாசு பிரச்சனை உண்டு பண்ணதுனால நீங்க கூனி குறுகி இருக்கீங்களா? இப்படி கூனி மாதிரி இருக்கீங்களா? இல்ல உங்க பொருளாதாரத்துல பிரச்சனை உண்டானதுனால நீங்க கூனி மாதிரி இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதோ சரீரத்துல வியாதி வந்துருச்சு அதனால நீங்க கூனி இருக்கீங்களா? கூனி குறுகி இருக்கீங்களா? தலை நிமிர்ந்து நடக்க முடியலையா உங்க சூழ்நிலைகள்னால? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் 24/7 இயங்கி கொண்டிருக்கிறது. நீ ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறாய், நீ ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாய். இன்றைக்கு உனக்கு விடுதலை. நீங்க ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறதுனால மட்டும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. நீங்கள் ஆபிரகாமின் குமாரத்தி நான் விடுதலையை நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் கூனி இருக்க தேவையில்லை, ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்குள் செயல்படுகிறது அப்படின்னு நீங்க வாயை திறந்து பேசும்போது உங்களுடைய கூனி அப்படின்ற அந்த நிலை, பொருளாதாரத்துல இருக்கிறவங்களுக்கு கூணு, வியாதியில இருக்கிறவங்களுக்கு கூணு, பிசாசுக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிறோம், எல்லாமே மாறுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல ஒண்ணு இருக்கு, அது சரீர சுகம். அதை இங்க இயேசு வெளிப்படுத்துறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா நல்ல நிலம் இருக்கிறது, நிறைய ஆடு மாடுகளின் திரட்சி, நம்ம பிசினஸ் பண்ணா செழிக்கிறது, இதெல்லாம் மட்டுமே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்ல. உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் இருப்பதும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்திருக்கு? நாம புறஜாதி தான், நம்ம ஆபிரகாமுடைய பிளட் லைன்ல வரல, உண்மைதானே? ஆபிரகாமுடைய சரீர லைன்ல நம்ம வரல, அவருடைய சந்ததியின் அந்த சரீர லைன்ல நம்ம வரல. ஆனா இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் அந்த பிளட் லைன்ல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து, நாம் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகள் ஆனதுனால நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாய் மாறினதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறி இருக்கிறோம். அததான் கலாத்தியர்ல பவுல் இப்படி எழுதுறாரு. அதை வாசிப்போம். கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை. சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தினாலே சட்டத்திட்டங்களை கை கொண்டு முயற்சித்து நான் நீதிமான ஆகணும்னு முயற்சிக்கிறதுனால நான் நீதிமான ஆகவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கு? பிறக்கும் போதே பாவமோட தான் நம்ம பிறக்கிறோம், பாவ சுபாவத்தோட தான் பிறக்கிறோம். ஆனா இப்போ உங்களுக்குள்ள பாவ சுபாவம் இல்ல, ஏன்னா நீங்க இயேசுவை விசுவாசிச்சோன்னே இயேசு என்ன பண்ணிட்டாரு? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ சுபாவத்தை நீக்கிட்டாரு. பழைய மைண்ட் செட் இருக்கு, அதனால நீங்க பாவம் செய்யலாமே தவிர்த்து பாவ சுபாவத்தினால இன்னைக்கு நீங்க பாவம் செய்யல. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனிமே நான் பாவம் செய்ய வாய்ப்பே இல்லைன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. பாவம் உங்களை ஆளுகை செய்து பாவம் பண்ண வச்சுச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம ஏன் சில நேரம் பாவம் செய்யறோம்னா, பாவம் இப்போ உங்களை ஆளுகை செஞ்சு பாவம் பண்ண வைக்கல. அந்த பழைய மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த பழைய மைண்ட் செட்ல நீங்க பாவம் செஞ்சுறீங்களே தவிர்த்து பாவம் உங்களை இன்னைக்கு ஆளுகை செய்யல.
இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள் கிட்ட 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. எகிப்தியர்கள் அடிமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்கினாங்க. பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது. ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? இது ஒரு நிழலாட்டமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் மோசே அனுப்பிச்சு இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து விடுதலை ஆக்குறாரு. விடுதலை ஆனதுக்கு அப்புறமும் இந்த இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தோடைய மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால அந்த மைண்ட் செட்ல இருந்து அந்த மைண்ட் செட்ல திங்க் பண்ணி அந்த மைண்ட் செட்லயே அவங்க பேசுறாங்க. அதனால என்ன பண்ணுச்சு? கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து என்ன பண்ணுச்சு? அவங்களை குத்திச்சு, அவங்க மரணித்தார்கள் வனாந்தரத்துல. இப்போ பாவம் எகிப்தியர்கள் அவர்களை ஆண்டு கொண்டதுனால அவங்க மரணிக்கல. அவங்க வந்து 400 வருஷம் அடிமையா இருந்ததுனால அந்த மைண்ட் செட் அவங்களை ஆக்குப்பை பண்ணிச்சு. அந்த மைண்ட் செட்னால அவங்க மரணத்துக்குள்ள போனாங்க. அந்த மைண்ட் செட்னால அவங்க நிறைய சாபத்தை அனுபவிச்சாங்க. இன்னைக்கு பாவம் உங்களை ஆளுகை செய்யறதுனால நீங்க பாவம் பண்ணல. இன்னைக்கு பாவம் உங்களை ஆளுகை செய்யறதுனால நீங்க வியாதிக்குள்ள போல. இன்னைக்கு பாவத்துல இருந்து நீங்க முழுமையா விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க. ஆனா அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது மாறாததுனாலதான் நீங்க அந்த பாவத்தை அப்பப்போ செஞ்சிடுறீங்க. அந்த மைண்ட் செட் மாறாதனால்தான் அந்த சாபத்துக்குள்ள போயிருங்க. அந்த மைண்ட் செட் மாறாதனால்தான் இந்த வியாதியை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய மைண்ட் செட்டை மாத்து. ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆபிரகாமுடைய சந்ததி, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன். உங்க நினைப்பெல்லாம் என்னவா இருக்கணும் தெரியுமா? என்னமோ, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் வந்து நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. 11 கலாத்தியர் 3:11 எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனோ அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் இருக்கு, மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாததுனால வருகிற சாபங்கள், நம்மை ஆளுகை செய்ய எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபம் நம்மை ஆளுகை செய்வதற்கு எந்த ஒரு உரிமையும் இப்பொழுது கிடையாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில சில சாபங்கள் செயல்படுதுன்னா நாம் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை என்று அர்த்தம். இந்த கூனி இருக்கால, 18 வருஷமாய் கட்டப்பட்ட கூனி, இவள் வந்து ஆபிரகாமின் குமாரத்தி. அவள் கூனியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லாதவள். ஆனா அவள் அதை எதிர்த்து நிற்கல. சரி, நான் கூனியா இருக்கிறது தான் தேவ சித்தம் போல, இப்படியே வாழ்ந்துருவோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 18 வருஷமும் ஜப ஆலயத்துக்கு வந்திருக்கா, பிரேயர் பண்ணிருக்கா, பைபிள் வாசிச்சிருக்கா, தன்னுடைய டெய்லி ரொட்டீன் எல்லாம் பண்ணிருக்கா. ஆனா இயேசு அன்னைக்கு அந்த கூனியை சந்திச்சு, ஏமா நீ ஆபிரகாமின் குமாரத்தி, நீ இப்படி கூனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன் தேவையில்லாம கூனியா இருக்க, பிசாசுதான் உன்னை கட்டி வச்சிருக்கான், தேவன் உன்னை கட்டி வைக்கல. அங்க பிரசங்கம் பண்றாரு, அங்க ஒரு பிரசங்கம் நடக்கிறது. நீங்க இது ஒரு பிரசங்கம் மாதிரி பாருங்களேன். இயேசு வந்து அந்த கூனி கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் மட்டும் பண்ணல, அங்க ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ கூனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இந்த கூனு தன்மை வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வரல, இந்த கூனித்தன்மை பிசாசு தான் உனக்கு கொடுத்திருக்கான். உன்னை கட்டி வச்சிருக்கிறது ஆண்டவர் இல்ல, உன்னை கட்டி வச்சிருக்கிறது பிசாசு. நீ ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறதுனால நீ நிமிர்ந்து நடக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும். அதை நீ அறிந்து, அதை நான் உனக்கு இன்னைக்கு சுவிசேஷமா அறிவிக்கிறேன், நற்செய்தியா அறிவிக்கிறேன், நீ நிமிர்ந்து நட என்று அன்னைக்கு அவளை சுகமாக்குறா. அவளும் என்ன பண்றா, அப்படியாண்டு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கூனித்தன்மையில இருந்து என்ன பண்ற, விடுதலையாக்கப்பட்டு நிமிர்ந்து நடக்கிறா அன்னையில இருந்து அவ. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வியாதியில நீங்க இருக்கீங்க, ஒரு பொருளாதார பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு உறவு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்றேன், அந்த கட்டோ அந்த பிரச்சனையோ ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது இல்ல, அது பிசாசினிடத்துல இருந்து வந்திருக்கு. அது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. ஆண்டோடைய சித்தம் நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது, ஆண்டோடைய சித்தம் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பது, ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் வந்து பலவான்களா இருப்பது, ஆண்டவருடைய சித்தம் நீங்கள் நிமிர்ந்து நடப்பது. இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு சுவிசேஷமா சொல்றேன். அன்னைக்கு அந்த கூனிக்கு இயேசு எப்படி அதை சுவிசேஷமாய் அறிவித்தாரோ அதே நானும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன். அன்னைக்கு அந்த கூனி எப்படி வந்து சுகமாக்கப்பட்டு நிமிர்ந்து நடந்தாலோ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் சுகமாக்கப்பட்டு நிமிர்ந்து நடப்பீர்கள். பொருளாதாரத்தில் வந்து செழிப்பை பெற்றுக்கொண்டு நிமிர்ந்து நடப்பீர்கள். குடும்ப பிரச்சனையிலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நிமிர்ந்து நடப்பீர்கள். சொல்லுங்கள், நான் நிமிர்ந்து நடப்பதற்கு அழைக்கப்பட்டவன், நான் நிமிர்ந்து நடப்பதற்கு அழைக்கப்பட்டவள்.
நான் ஆபிரகாமின் குமாரத்தி, நான் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். சொல்லுங்க. ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமின் குமாரன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். ஏன்னா இங்க பாருங்க, கலாத்தியர் 3:13 போடுங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகிய நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் எல்லாமே கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதி ஆகிய நமக்கு வந்திருக்கு. நாம் எப்போ இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அப்ப இயேசுவின் பிள்ளையா மாறிட்டோம். நம்ம இயேசுவின் பிள்ளையா மாறும்போது ஆபிரகாம் நமக்கு தாத்தாவா மாறிட்டாரு. ஆபிரகாம் நமக்கு தாத்தாவா மாறினதுனால அவருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறிட்டோம். இப்போ அந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்ம சொந்தக்காரர்களா மாறினதுனால அது தானா நடந்துரும் அப்படின்னு பைபிள் சொல்லல. எல்லாரும் அது தானா நடந்துரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. 14வது வசனம். ஏன் எல்லாருமே ஆபிரகாமின் குமாரத்தையா மாறிடுறாங்க ரட்சிக்கப்பட்ட உடனே? ஆனா எல்லாரும் ஆசீர்வாதமா வாழ்றாங்களா? இல்ல. ஏன்னா தானா நடக்கிற மேட்டர் இல்ல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் 14 போடுங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் அதை அனுபவிக்க வேண்டும். விசுவாசத்தினால அனுபவிக்கிறதுனா என்ன பிரதர்? விசுவாசத்தினால எடுத்துக்கொள்றதுனா என்ன பிரதர் அப்படின்னா, உங்க வாயை திறந்து பேசுவதாங்க விசுவாசம். பவுல் இப்படி எழுதுறாரு புதிய ஏற்பாட்டுல 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். சொல்லுங்க. விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்துருச்சுல, அதை நீங்க பேசுனீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில செயல்படும். நீங்க அதை பேசலனா அது உங்க வாழ்க்கையில செயல்படாது. ஆனா அது உங்களுக்கு வந்துருச்சு, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு, எனக்கு சாபம் என்னுடையது கிடையாது, நான் சாபத்தை எதிர்க்கிறேன், ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் எனக்கு சொந்தமாயிற்று, அது என்னுடைய வாழ்க்கையில செயல்படும் அப்படின்னு உங்க வாயை திறந்து சொல்றீங்கல்ல. நீங்க சொல்லும் போது விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்றீங்க. அது உங்க வாழ்க்கையில அப்படியே வெளியே அது அப்படியே நடைமுறைக்கு அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. இத்தனை நாள் ஏன் எனக்கு நடக்கல, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்ல, ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சுல. நான் சொல்றேன், நீங்க பேசல, உங்களுக்கு நடக்கல. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு பேசுறதுக்கான விசுவாசம் இல்ல பிரதர், எனக்கு விசுவாசம் வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன் பிரதர் அப்படின்றாங்க. நான் சொல்றேன், விசுவாசத்தினால வார்த்தை வராது, வார்த்தையினாலதான் விசுவாசம் வரும். சொல்லுங்க. விசுவாசம் வார்த்தையை உண்டாக்காது, வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் வார்த்தை உண்டாக்காது, வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கும். ரோமர் 10 எடுங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், வெளிப்பாடுதான் உங்களுக்கு இன்னைக்கு புதுசா பெற்றுக்கொள்றீங்க. 17 ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith comes by hearing and hearing by the word of God. சொல்லுங்க. faith விசுவாசத்தை கொடுக்குதா? சரி, faith வார்த்தையை கொடுக்குதா? வார்த்தை faith கொடுக்குதா? கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் இது. ஆனா இந்த 1 மார்க் கொஸ்டின்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு 100 மார்க் போட்டுருவாரு. நீங்க எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்கன்றதை இந்த கமெண்ட்ல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கணும். என் பிரசங்கம் உங்களை தூங்க வைக்குதா? தூங்க வைக்காது. ஏன்னா இது ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அகைன் சே, அதாவது விசுவாசம்
வார்த்தையை உண்டு பண்ணுதா இல்ல வார்த்தை விசுவாசத்தை உண்டு பண்ணுதா? இப்பதான் இவ்வளவு நேரம் பேசினேன். உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஸ்டினை கேட்கிறேன். கொஸ்டினை கேட்டுட்டு ஆன்சர் உங்ககிட்ட கேட்கல, ஆன்சரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஸ்டினை கேட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி இருக்கு. வார்த்தை தான் விசுவாசத்தை உண்டு பண்ணுது, விசுவாசம் வார்த்தை உண்டு பண்ணல. இங்க என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலதான் நமக்கு விசுவாசம் வருதான், தேவனுடைய வசனத்தை கேட்பதினால நமக்கு விசுவாசம் வருதுன்னு இங்க போட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை நான் எப்படி பிரதர் கேட்கறது? எனக்கு நான் கேட்டாதானே எனக்கு விசுவாசம் வரும் இருக்கு. எனக்கு விசுவாசம் இருந்தா தானே நான் வாயை திறந்து பேச முடியும். 2 ஈஸியான வழி நான் சொல்றேன். ஒண்ணு, என் மெசேஜை கேட்கறது. ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தையை தானே பேசுறேன், உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். இன்னொன்னு, என் மெசேஜை கேட்க முடியாத நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்க வாயை திறந்து பேசும்போது அந்த வார்த்தை உங்க காதுல கேட்கும். அந்த வார்த்தையை உங்க காதால உங்க வாயால பேசும்போது அது உங்க காதால கேட்கும் போது அது உங்களுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணும். விசுவாசத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னா அந்த விசுவாசம் திரும்ப வார்த்தையை உண்டு பண்ணும். அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை உங்களை சுதந்திரிக்க வைத்து விடும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தானே? தேவனுடைய வார்த்தை உங்கள் காதால் கேட்கும் போது உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா? உங்க வாயா திறந்து அந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆபிரகாமின் குமாரன், நான் கிறிஸ்துவின் சந்ததி, நான் சாபத்தை எதிர்க்கிறேன், நான் வியாதியை எதிர்க்கிறேன், நான் தரித்திரத்தை எதிர்க்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் செயல்படும், நான் கூனியா இருக்க மாட்டேன், நான் நிமிர்ந்து நடப்பேன், நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன், நான் சுகத்திலே தான் இருப்பேன், சுகம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, வியாதியை, மரணத்தை, தரித்திரத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு வாய் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்களால பேச முடியலையா? விசுவாசம் இல்லாதனால தான் நீங்க பேச மாட்டீங்களா? அப்பனா வார்த்தை கேட்க ஆரம்பிங்க. என் மெசேஜை போட்டு கேளுங்க. என் மெசேஜை கேட்க முடியாத நேரங்கள்ல பைபிள் ஓபன் பண்ணி வாசிங்க, வசனத்தை எடுத்து வாசிங்க. வசனத்தை எடுத்து நான் ஆபிரகாம் இப்படி போட்டிருக்கு, அதனால நான் ஆபிரகாமின் குமார், நான் இயேசுவை விசுவாசிட்டேன், விசுவாசத்தினால நான் ஆபிரகாமின் குமாரன் ஆயிட்டேன், குமாரத்தி ஆயிட்டேன், அதனால எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு பைபிள்ல போட்டிருக்கு, அதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு வாயத்தை பேசுங்க. உங்க வார்த்தையின் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். அந்த காதுகளில் கேட்ட சத்தம் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணும். அந்த விசுவாசம் உண்டு ஆனதுனால உங்க வாயின் மொழியா திரும்ப என்ன பண்ணும்? வரும் விசுவாச வார்த்தைகள் வரும். அந்த விசுவாச வார்த்தைகள், விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நான் சொல்றேன், ஆசீர்வாதம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆசீர்வாதத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம்னா ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. ஆனா ஆசீர்வாதத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ஆசீர்வாதத்தோட வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதத்தோட வல்லமையோட டெப்த்ஸ் நிறைய இருக்கு. நான் பேசிக்கா உங்களுக்கு நீங்க சொல்லித்தரேன் ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்ட்டு. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் முதல ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தின இடம் வேதாகமத்துல இதுதான். ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை ஆட் பண்றாரு. அதுதான் ஆசீர்வாதத்துக்கான டெஃபினேஷன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன தெரியுமா? அது உங்களை பழுக செய்யும். சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னை பழுக செய்யும். அதாவது மல்டிப்ளை பண்ணும், பெருக்க செய்யும். இப்போது இருக்கிற நிலைமையை விட உங்களை அடுத்த லெவலுக்கு அப்படியே பெருக்கும். அதாவது நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா 2ஆம் கிளாஸ் போவீங்க. இது பழுகி பெருகிறது இல்ல. 2ஆம் கிளாஸ் போறீங்களா, 2ஆம் கிளாஸ் இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? 3ஆம் கிளாஸ் போவாங்க. இது நார்மல் சிஸ்டம். 1 2ஆ மாறுது, 2 3ஆ மாறுது, 3 4ஆ மாறுது. இது நார்மல் சிஸ்டம். ஆனா பிளெஸிங் உங்க மேல இருந்துச்சுன்னா 1 2ஆ மாறும், 2 3ஆ மாறாது, 2 4ஆ மாறும்.
4 5 மாறாது, 4 8 மாறும். புரிஞ்சா உங்களுக்கு? 1 2 மாறும், 2 எல்லாருக்கும் 3 மாறும். ஆனா ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கறதுனால 2 எல்லாருக்கும் 3 மாறுற நேரத்துல உங்களுக்கு 2 4 மாறும். 4 எல்லாருக்கும் 5 மாறும். ஆனா உங்களுக்கு 4 டைரக்டா 8 மாறும். அதுதான் பழுகிறது. இதுக்கு மேல பழுகுறத பத்தி ஈஸியா சொல்றதுக்கு யாருக்கு திராணி இருக்குன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்படியே மல்டிப்ளை, அப்படியே மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்னு பெருகிறது, பழுகி பெருகி, அது ஒரு மேட்டர் தான். சரிங்களா? அடுத்து பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. ஆசீர்வாதம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆளுகை செய்வீங்களாம், கீழ்ப்படுத்துவீங்களாம். கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். சொல்லுங்க. பழுகி பெறுகிறது, கீழ்ப்படுத்துறது, ஆளுகை செய்யறது. உங்களை சுத்தி இருக்கிற இயற்கை சூழ்நிலைகளை உங்களால என்ன பண்ண முடியும்? விலங்குகளை, இயற்கை சூழ்நிலைகளை எல்லாத்தையும் உங்களால என்ன பண்ண முடியும்? கீழ்ப்படுத்த முடியும், ஆளுகை செய்ய முடியும். உங்களுடைய சரீரத்தை, முதலாவது உங்களுடைய சரீரத்தையே உங்களால ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் ஒரு ஆவி மனிதன், நீங்க இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரத்தை உங்களால ஆளுகை செய்ய முடியும். எவ்வளவு சாப்பிடணும், என்னால லிமிட்டா சாப்பிட முடியல பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு, நான் இந்த சரீரத்தை ஆளுகை செய்யறேன், நான் இந்த சரீரத்தை கீழ்படுத்துறேன், நான் எவ்வளவு லிமிட்டா சாப்பிடணுமோ அந்த லிமிட் எவ்வளோ அந்த டயட்டை என்னால ஒழுங்கா எடுக்க முடியும். ஒரு வியாதி உங்க சரீரத்துக்கு வந்துருச்சா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது, நான் இந்த சரீரத்தை கீழ்படுத்துறேன், இந்த சரீரத்தை நான் ஆளுகை செய்யறேன், ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு உங்க சரீரத்துக்கு நீங்களே கட்டளையிட்டு சுகத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். இன்னொன்னு, ஆசீர்வாதம்க்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது. அததான் இயேசு அங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாள், இவள் 18 வருஷமா கூனியா இருக்கிறாளே, இவ கூனியா இருக்கக்கூடாது, ஏன்னா ஆசீர்வாதத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது. ஆபிரகாம் 100 வயசுல பிள்ளை பெத்துக்கிட்டானே, ஆரோக்கியம் இல்லாம 100 வயசுல பிள்ளை பெத்துக்க முடியுமா? அவன் ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் ஏதோ பிள்ளை பெத்துக்கிறதுக்கான சத்தம் அவனுக்கு இருந்துச்சு, ஆனா அவனால பிள்ளை பெத்துக்க முடியல. அவன் ஒய்ஃப் கிட்ட ப்ராப்ளமா இல்ல அவன்கிட்ட ப்ராப்ளமா தெரியல, ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனாலதான் பிள்ளை பிறக்காம இருந்திருக்கு 2 பேருக்குள்ள. ஆனா சரீரத்துல ஏதோ பலன் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. அந்த பலனும் போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்ததுனால, அவருடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்ததுனால, அவனுடைய சரீரம் செத்ததா இருந்தாலும் அந்த செத்து போன சரீரத்துக்கு திரும்ப உயிர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செத்து போன கர்ப்பத்துக்கு திரும்ப உயிர் அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்கு? ஆபிரகாமுடைய சரீரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கு, பலனை கொடுத்திருக்கு, ஜீவனை கொடுத்திருக்கு, இளமையை கொடுத்திருக்கு. அவங்க 100 வயசுல ஈசாக்க பெற்றுக்கொள்றாங்க. நான் சொல்றேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்க சரீரத்துல கேன்சரே இருந்தாலும், உங்க சரீரத்துல எய்ட்ஸே இருந்தாலும், உங்க சரீரத்துல வியாதி, எந்த வியாதி இருந்தாலும், என்ன பலவீனம் இருந்தாலும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நான் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? உங்க சரீரத்துல இருக்கிற கேன்சரை நீக்குது, உங்க சரீரத்துல இருக்கிற எய்ட்ஸ் சுகமாக்குது, உங்க சரீரத்துல இருக்கிற ஃபீவரை, உங்க சரீரத்துல இருக்கிற கோல்ட, உங்க சரீரத்துல இருக்க வியாதி எல்லாத்தையும் நீக்கி உங்க சரீரத்தை ஆரோக்கியமாக்குது. உங்களுக்கு அழகை கொடுக்குங்க ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சாதாரணமா சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள அழகு இருக்கு. சாராள் பாட்டியதான் அபிமெலேக்கு என்ன பண்றாரு? தூக்கிட்டு போறாரு, ராஜா தூக்கிட்டு போறாரு, மனைவியாக்கி கொள்ளணும் அப்படின்ட்டு. எந்த ஊர்லயாவது பாட்டியை தூக்கிட்டு போவாங்களா? ஆசீர்வாதத்துக்குள்ள இளமையும் ஆரோக்கியமும் அழகும் இருக்கிறது. சாராள் இளமையா இருந்தால், அழகா இருந்தால், ஆரோக்கியமா இருந்தால், அதனாலதான் தூக்கிட்டு போயிருக்கான். எங்கேயாவது 99 வயசு 75 80 90 வயசு பாட்டி எவனாவது ராஜா தூக்கிட்டு போவானா? தூக்கிட்டு போனா 16 வயசு பிள்ளை, 18 வயசு பிள்ளை, 25 வயசு பிள்ளை, அப்படிதான் தூக்கிட்டு போவாங்க. 30 வயசு ஆனாலே ராஜாக்கெல்லாம் 30 வயசு ஆயிடுச்சு, நோ வி டோன்ட் டச் ஆன்டிஸ் அப்படின்னு போயிருவாங்க. ஆனா பாட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். பாட்டின்றது ஆபிரகாமுக்கு தெரியும், பாட்டின்றது சாராளுக்கு தெரியும், ஆனா பாட்டின்றது அபிமெலேக்குக்கு தெரியல. ஏன்னா அவ பாட்டி மாதிரியே இல்ல, ஆரோக்கியமா இருந்திருக்கா, அழகா இருந்திருக்கா, இளமையா இருந்திருக்கா. ஏன்னா ஆசீர்வாதம் அவளை ஆரோக்கியமா வச்சிருந்திருக்கு, ஆசீர்வாதம் அவளை அழகா வச்சிருக்கு, ஆசீர்வாதம் அவளை இளமையா வச்சிருந்திருக்கு. ஆசீர்வாதத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு, ஆசீர்வாதம் அவளை செழிப்பாய்க்கு மாத்தி வச்சிருக்கு.
ஆபிரகாம்னால லோத்து பணக்காரனா மாறினானா? ஏன்னா ஆபிரகாம ஆசீர்வாதம் பணக்காரனா மாத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆபிரகாம் கிட்ட இருந்த கொஞ்சம் செல்வம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போச்சு. அதனால கூட இருந்த லோத்தும் பணக்காரனா மாறிட்டானா. அதனால பூமி தாங்க கூடாததா இருந்துச்சான். ஒரு காரியத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செயல்பட்டு விட்டுரும். கிறிஸ்துவுக்குள் நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் இயேசுவினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறேன், இயேசு விசுவாசித்ததுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே செயல்படுகிறது, நான் சாபத்திற்கு நீங்களாகிவிட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்து இயேசுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்பப்போ சொல்லுங்களேன், கிறிஸ்து இயேசுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்து இயேசுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க, உங்க சரீரத்துல ஒரு ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க, உங்க முகத்துல ஒரு அழகை பார்ப்பீங்க, உங்க சரீரத்துல ஒரு இளமையை பார்ப்பீங்க, உங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க பேச 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 உங்களுடைய லைஃப்ல இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. God bless you. இந்த ஆண்டவர் உங்க கூட ஷேர் பண்ண எனக்கு சொன்னாரு, ஷேர் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு காலையில இருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல 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 அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் என்ன வாழ வைக்கும், அந்த வார்த்தை என்ன வாழ வைக்கும், ஆண்டவர் என்ன வாழ வைப்பாரு. ஓகே, இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்க விரும்பினால் என்ன பண்ணலாம்னா, இப்போது டிஸ்பிளே பண்ணப்படுகிற அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் நல்லவர். விதைக்கிற உங்களை தேவன் என்னைக்குமே ஏழையா வைக்க மாட்டாரு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறீங்களா, அவருடைய ராஜ்யத்துக்கு காணிக்கை கொடுக்குறீங்களா, நீங்க கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறீர்கள். ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். கனம் பண்ணுகிறதுனா ஹalleluya ஆமென்னு சொல்லி கையை தூக்கி பாட்டு பாடுறது மட்டும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக காணிக்கை விதைப்பது கர்த்தரை கனம் பண்ணுவது. கனம் பண்ணு, உன் பொருளாலும் எல்லா விளையும் முதற் பண்ணாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுவார்கள். நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணி அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நீங்கள் உங்களை காணிக்கை நீங்கள் விதைக்கும் போது, இன்றைக்கு கேட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு விசுவாசித்து நீங்க விதைக்கும் போது இந்த வார்த்தைக்கான அறுவடையை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை பழுகி பெருக செய்யும். இயேசு நாமத்துல நான் விதைத்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இன்னைக்கு விதைத்த இவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அபரிதமாய் செயல்படட்டும். இவங்க சரீரங்கள் சுகமாக்கப்படட்டும். இவங்களுடைய பொருளாதார நிலை அடுத்த லெவலுக்கு வரட்டும். இவங்க எங்கெல்லாம் தலை குனிந்து கூனியா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இவங்க இனி கூனியா இருக்கக்கூடாது. தலை நிமிர்ந்து நடக்கட்டும். இவர்கள் உறவினர்களுக்கு முன்பாக, இவர்களுடைய சந்ததிக்கு முன்பாக, இவருடைய பேர பிள்ளைகளுக்கு முன்பாக, சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக தலை குனிந்து இருக்கிறாங்க. இனிமே நீங்க பிள்ளைகளுக்கு முன்பாக தலை குனிந்து இருக்க தேவையில்ல. ஆசீர்வாதம் உங்களை ஞானவானா மாத்தும். ஆசீர்வாதம் உங்களை ஆரோக்கியம் உள்ளவனா மாத்தும். ஆசீர்வாதம் உங்களை செல்வந்தனா மாத்தும். நீங்க நிமிர்ந்து நடப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு முன்பாக, உங்க தேசத்துல நீங்க சிறந்ததை சாப்பிடுவீங்க, சிறந்த வாழ்க்கையை வாழ்வீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நிமிர்ந்து நடப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை செழிக்க செய்யும், ஆரோக்கியம் வைக்கும். இயேசு நாமத்துல நான் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.